பர்த்டே அதுக்காக இன்னைக்கு ஹாய் தர்ணேஷுக்கு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். தர்ணேஷோட பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு அதுக்காக நம்ம சிறப்பு அன்னதானம் பண்ண போகிறோம். சூப்பரான அன்னதானம் கொடுக்க போகிறோம் வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு. தர்ணேஷுக்கு எல்லாம் விஷ் பண்ணிடுங்க இன்னைக்கு பர்த்டேக்கு. தியாவும் எங்கள் அம்மாவும் வந்து ஏற்கனவே பஸ்ஸில் போயிட்டாங்க. அவங்க வந்து அர்ச்சனை ஜாமா மாலையெல்லாம் வாங்கி வச்சு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் அன்னதானத்தை கட்டிட்டு பின்னாடியே பைக்கில் வந்துருங்கன்ட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னதானம் கொடுக்குறது தர்ணேஷோட ட்ரெஸ்ஸு தான். தர்ணேஷ் எந்திரிச்சு காமிப்பா ட்ரெஸ்ஸை. தர்ணேஷோட இறக்கி விடாத பேண்ட்டை. ஏன்டா சுருட்டி வைக்கிற ரவுடி பையன். தர்ணேஷோட ட்ரெஸ்ஸு இதுதான். செயின் கீன்லாம் போட்டிருக்காரு. என்னடி கிஃப்ட் கொடுத்த மவனுக்கு? நான் பெத்ததே இன்னைக்கு தானே, இன்னைக்கு தான் அவனுக்கு கிஃப்ட். பர்த்டே கிஃப்ட் கொடுக்கறது இல்லையா? சரி, நான் கிஃப்ட் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? அப்பா காசு எவ்வளோ கொடுத்தேன்? 1000 ரூபா தான் நெஸ் கொடுத்தாச்சு. வேணுங்கிறத அவனே வாங்கி கேட்டான் அப்படின்னு கொடுத்தாச்சு. வச்சுக்க. இன்னைக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுக்கறது வந்து தயிர் சாதமும் எள்ளு துவையல். அது வந்து தரணிசுக்கு துளாராசிக்கு அது கொடுத்தா நல்லது அப்படின்னு வந்து எங்க அத்தை வந்து அவனுக்கு பிடிச்சதா அதுதான் நம்ம அன்னதானமும் கொடுத்தோம். சாயங்காலம் தான் தர்ணேஷ் கேக் வெட்ட போறாரு. இப்போ போயிட்டு நம்ம அன்னதானம் கொடுத்துட்டு அர்ச்சனை தர்ணேஷ் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். கேக்கெல்லாம் வாங்கிட்டு கேக் தர்ணேஷோட கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருவோம். இந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் டிஃபரெண்டான கேக். என்ன கேக் கிடையாது? போட்டோ கேக். அப்படியா? எத்தனை ரூபா? 500 ரூபாயா? 520 ரூபா ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கேக்கு பில்லு எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ 11:30க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே. நான் சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு நான் பார்க்கலாம். மேலே எள்ளு துவையில வச்சு, ஏன்னா தனித்தனியாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சு நம்ம சாப்பாடை கட்டிட்டு நானும் செல்வம் சேர்ந்து கட்டிட்டு எப்படி இருக்கணும். ஓகே. நிஷா வந்து எல்லா சாப்பாடும் சூப்பராக கட்டிட்டா. என்ன ஒரு 10 சாப்பாடு வருமா நிஷா? 22 சாப்பாடு இருக்கா? சந்தோஷம். சரி, வாங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். தர்ணேஷ் பேரில் அர்ச்சனை பண்ணணும், கேக்கு வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வரணும். சரி, தாத்தா பாட்டி கொடுக்குறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். சாயங்காலம் கேக்கு வெட்டுற வீடியோ வரும், அதையும் பாருங்கள். தர்ணேஷுக்கு யாராவது விஷ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, சரி, எடுத்து வை. இந்த பாப்பாக்கு கொடுங்க. பாப்பா கொடுமா. இங்கே கொடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டோம். அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க இப்போ போயிட்டு அர்ச்சனை சீட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகலாம். அந்த அன்னதானம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து தர்ணேஷ் கையால் காசு கொடுப்போம். இது ஒருத்தவங்களுக்கு இந்த பாட்டியம்மா கொடு. பாட்டி வாங்கி அங்கிட்டு போய் வாங்க. இல்லைன்னா அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்கலாம். அதான் இப்போ என் மகன் கொடுத்தானே. இந்த பாட்டி
உண்டி எடு. ரெண்டாக மடிச்சு கையில் வச்சுக்கோ. இங்கே பாருங்க சூப்பராக ரோஜா மாலை வாங்கியிருக்கோம். அர்ச்சனை சீட்டு அர்ச்சனையும் வாங்கியாச்சு. சரி வாங்க நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுவோம். இங்கே பாருங்க அர்ச்சனை சீட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு அர்ச்சனை பண்ணியாச்சு. மாலை கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம அன்னதானமும் கொடுத்துட்டு அர்ச்சனையும் பண்ணிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். வாங்க போகலாம். சார் ஃபைனலாக வந்து தர்ணேஷுக்கு சன்னதானம்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. நிஷா வீட்டுக்கு வந்துட்டா. பாப்பா யாருக்குமா பிறந்த நாள் இன்னைக்கு? அண்ணனுக்கா? உன் ட்ரெஸ்ஸை காமி. தியாவை பார்க்கவே இல்லை, அதான் பாருங்க. இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். தர்ணேஷை விட்டுட்டு தியா கூட்டிட்டு திருவிழாலாம் இது பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்காக இது வாங்கிட்டு அப்படியே அர்ச்சனை பண்ணிட்டு இது 2 பேத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாயங்காலம் பார்ப்போம். ஓகே, கேக் வெட்டில பார்ப்போம். அதனால எல்லாருமே அந்த வீடியோ பாருங்க. கேக் தர்ணேஷ் கேக் வெட்டுற வீடியோலாம். பாய்.